குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எப்படி மாங்காய் இஞ்சி வச்சு ஊறுகாய் போடலான்னு சொல்லி. இது நான் அனதர் மெத்தடில் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும், ஆனால் இது இஞ்சி கிடையாது. இது மாங்காய் இஞ்சி பாருங்கள், பார்த்தா பிடிக்கும். இது மாங்காய் இஞ்சி. மாங்காவோட ஒரு லைட் மனம் இதுக்கு மனம் இருக்குது, ஆனால் மாங்காயோட புளிப்புத்தன்மை இருக்காது. இஞ்சி மாதிரி இருக்குது, பேர் மாங்காய் இஞ்சி தானே, ஆனால் இஞ்சியோட விறுவிறுப்புத்தன்மை இதுக்கு இருக்காது. ஸோ இது இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கி நல்லா அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுருக்கேன். இதை நம்ம நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டுருக்கேன் தண்ணி எடுத்துகிட்டு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி ஊறுகாய் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மாங்காய் இஞ்சி காமிச்சு தந்தேன், எப்படி நான் இருக்கணுங்கிறத காமிச்சு கொடுத்தேன். மாங்காய் இஞ்சி என்னது காமிச்சு கொடுத்தேன். இது இப்போ நான் நல்லா தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்படி நீங்கள் என்ன ஷேப் வேணும்லான்னு கட் பண்ணிங்க. நான் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது என்ன பார்த்தா, இது சாதா இஞ்சி. பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒயிட் கலரில் இருக்குது. இது உங்களுக்கு அந்த இஞ்சி தன்மை இருக்குது, மாவு தன்மை. ஸோ இந்த இஞ்சி போடுறதுங்கிறது நம்ம சாதா யூஸ் பண்ணுற இந்த இஞ்சி யூஸ் பண்ணுறது ஜிஞ்சர் ஆப்ஷனல் தான், பட் இது நல்லா இருக்கும். நான் அதை எடுத்திருக்கேன். ஆனால் இது என்ன குவான்டிட்டி எடுத்தேனோ அதே அளவு தேவையில்லை, கொஞ்சம் போதும். ஓகேவா? இப்படி ஒரு பேன் வச்சு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த புகை தெரியுற ஸ்மாக் வருதுலையே, அது புகை. இந்த நல்லெண்ணெய் விட்டுருக்கீங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 2 கடுகு போட்டிருக்கோம். அதில் நம்ம இதை இந்த நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி மாதிரி சேர்த்து இதில் போட்டுருக்கோம். இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து, இது இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஒரு அரைநெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதோட ஜரத்தை இதில் விட்டுக்கலாம். சரியா? பார்த்தீங்களா? அது இந்த அளவுக்கு அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி வதங்கினது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி. இந்த புளிங்கிறது எவ்வளோ வதங்கிட்டால் இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸு சின்ன நெல்லிக்காய் மணக்கு புளி தண்ணி, ஒரு அரைநெல்லிக்காய் இருக்குங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குள்ள புளிஜலம் இதுக்கு போதும். சரியா? இப்போ இதில் இது வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கட்டா, கல்லுப்பும் மஞ்சப்பொடி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. இது உப்பு போட்டு இந்த மஞ்சப்பொடி போட்டு தான் உங்களுக்கு கலர் பார்த்துட்டு தெரியும். இந்த அழுத்தினாலே இது காய் 2ஆக உடையுது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பொடி மீன்ஸ் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பவுடர் நான் ஆட் பண்ணி வச்சு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட் பண்ணுறத ஸ்வீட்டோடு எவ்வளோ தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் எங்கள் ஊர் சைட்லலாம் ஸ்வீட்டாகவே இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். ஸ்வீட் ஃபுல் நல்ல ஸ்வீட் தேவை, அரை மதுரம் போதாது. காரம் சொல்கிறதையும் ஸ்பைஸியாக இருக்க வேண்டிய விஷயம் ஸ்பைஸியாக தான் இருக்கணும். தென் எவ்வளோ சால்ட்டு வேணுமோ எதுவும் எக்ஸஸ் ஆகக்கூடாது, அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இது போய் நானே வீட்டில் வறுத்து பிடிச்ச ரெட் சில்லி பவுடர். ஸோ அதுதான் இந்த கலர் இப்படி இருக்குது. இப்போ நம்மளோட இந்த ஊறுகாய் ஆயாச்சு. இதுக்குள்ள கொஞ்சம் பெருங்காயத்தூளை உங்கள்கிட்ட கட்டினா முதல்லையே வறுத்து பிடிக்கணும், இல்லை தூள்னா இப்போ இதில் போட்டால் போதும். போட்டு நல்லா இது ஒரு பெரட்டுறோம். ஒரு 5 மினிட்ஸு இதில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்களா, இதில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். சரியா? நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு இந்த ஒரு சிம்மிலே கேஸை சிம்மாகவே வச்சு 5 மினிட்ஸ் போதும். இதை எப்படி நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் என்ன ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தாலே எப்படி இருக்கு இல்லையா, நல்லா கலர்ஃபுல்லாக. இதுவும் மோர் தயிர் விட்டு சாதம் பிசைஞ்சு இதை எடுத்துகிட்டு நம்ம ட்ராவலிங்க்கு போகிறோன்னா அப்படி இருக்கும், அம்சமாக இருக்கும். பட் இதுக்கு எவர் க்ரீனாக ஃபார் 1 இயர் நிற்கும் அப்படி இது சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஆறி கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நாள் வராது, பட் நான் இந்த பண்ணியிருக்கிற ஊறுகாய் மினிமம் 2 months வரும். பிகாஸ் அந்த மாதிரி இதை கைப்படக்கூடாது, காற்று போடாமல் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படி பண்ணி வச்சா உங்களுக்கு தெரியும். பட்டு
நம்ம ஊறுகாய் டெய்லி எடுத்துக்கிறவங்கன்னா வேகமே தீர்ந்துடும். കാരണം நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். சரி, அது இருக்கட்டும். இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸ் ஆனது கொஞ்சம் ஒன்று ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் இப்போ விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த நல்லெண்ணெயோட ஹைலைட்ஸு இல்லைன்னா என்ன பண்ணான்னு கேட்டால், நம்ம இது பண்ணுறோமே, எண்ணெயை முதல்லையே காய்ச்சி அதாவது சூடு பண்ணி கடுகை போட்டிங்கன்னா அது படப்படாத எண்ணெய் பொரிஞ்சிடும், தேங்காய் கடுகு பொரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது கூட இதில் எண்ணெயை காய்ச்சி எண்ணெய் திளைக்க வச்ச பின்ன கூட இதில் இதில் விட்டுக்கலாம், ஆற வச்சு கூட இதில் விட்டுக்கலாம். நான் இப்போ இதிலே விட்டுருக்கேன் எண்ணெய். சரியா? அதாவது நான் ஆல்ரெடி என்ன சொல்லுவேன், நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கு இது வேணான்னு, அதனால இதை விட்டு வச்சுருக்கேன். இது இதில் இருக்கட்டும். பார்த்தீங்களா, எண்ணெய் தனியெல்லாம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள், இது என்ன கேட்டால் கடுகும் வெந்தயமாக நான் ட்ரை ஃப்ரை பண்ணி அதை பிடிச்சி வச்சதை இதில் போடுறேன். இது கம்ப்ளீட் ஆப்ஷன் தான், ஆப்ஷனலான ஒரு விஷயந்தான். விருப்பம் இருக்கிறவங்க இதே மாதிரி ட்ரையாக கடுகை வெந்தயத்தையும் நீங்கள் நல்லா என்ன சொல்லுவேன் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கிறவங்க போட்டுங்க, பிடிக்காதவங்க வேண்டாம், இதை விட்டுடுங்க. சரியா? இப்போ நம்மளோட மாங்காய் இஞ்சி அதையான ஊறுகாய் ரெடி. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். இதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம்.